நிமிர்ந்திரல் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நம்ம நிமிர்ந்திரல் யூடியூப் சேனலில் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளுடைய முதல் கட்ட நிலவரம் என்ன, யார் யார் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். அந்த பட்டியலில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி தமிழ்நாட்டினுடைய கடைசி சட்டமன்ற தொகுதி. அதாவது 234 மொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொகுதிகளோட எண்ணிக்கை 234. அதில் அட்டவணைப்படுத்தப்பட்ட வகைகளில் 234வது தொகுதி அப்படின்னு பார்க்கப்படக்கூடிய கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறோம். கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதி பூகோள அடிப்படையில் கன்னியாகுமரி மேற்கு மாவட்டத்துக்கு உட்பட்ட ஒரு பகுதி. இந்த பகுதிகளில் திராவிட கட்சிகளை விட தேசிய கட்சிகள் ரொம்ப வலுவாக கோலோச்சி இருக்கக்கூடிய ஒரு பகுதி. முதல்ல கிள்ளியூர் சட்டமன்றத்துக்கு உட்பட்ட பகுதிகள் என்னெல்லாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தலாம். கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதியினுடைய மிக முக்கியமான பகுதிகளில் ஒன்றாக மையமாக இருக்கக்கூடியது கருங்கல் பகுதி. அந்த கருங்கலை சுற்றுவட்டார பகுதிகள் அத்தனையும் உள்ளடக்கினது தான் கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதி. கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதியில் இப்போ சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கக்கூடியவர் ராஜேஷ்குமார். அவருடைய பலம் என்ன பலவீனம் என்ன அப்படிங்கிறத பேசுறதுக்கு முன்னாடி இந்த கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதியினுடைய கடந்த கால வரலாறுகளை முதல்ல பார்த்துடலாம். கடந்த 1977 2021 வரைக்கும் நடந்த 11 தேர்தல்களில் அதிகபட்சமாக இந்த தொகுதியினுடைய வரலாற்றை நம்ம பார்த்தோம்னா அதிகபட்சமாக இந்த தொகுதியில் காங்கிரஸ் கட்சி 4 முறை ஜெயிச்சிருக்காங்க. ஜனதா கட்சி அதுக்கு அடுத்ததாக 3 முறை ஜெயிச்சிருக்காங்க. ஜனதா தளம் 1 முறை ஜெயிச்சிருக்காங்க. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியும் இந்த தொகுதியில் 2 முறை ஜெயிச்சிருக்காங்க. சுயேட்சையாக போட்டியிட்டவர் 1 முறை இந்த தொகுதியில் வென்றிருக்கிறார். இதுதான் இந்த தொகுதியினுடைய பின்னணி அப்படிங்கிறதா தான் இருந்துகிட்ருக்கு. இந்த தொகுதியினுடைய சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கக்கூடியவர் ராஜேஷ்குமார். அவர் தான் தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவராகவும் இருக்கார். ராஜேஷ்குமாரோட பலம் என்ன பலவீனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜேஷ்குமாருக்கு தொகுதி முழுவதும் பரவலாக நல்ல பெயர் இருக்குது. தொகுதிக்குள்ளே அவர் கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்களால் கவனம் குவிக்கிறார். பெரிய பெரிய திட்டங்கள் எதுவும் தொகுதிக்குள்ளே வராட்டாலும் கூட கிட்டத்தட்ட திமுக கூட்டணிக்குள்ள காங்கிரஸ் இருந்தாலும் அதை பயன்படுத்தி தொகுதிக்குள்ள வலுவான திட்டங்கள் வரல என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட மக்களுக்கான கோரிக்கைகள் சார்ந்த, அது ஒரு அங்கன்வாடி மையமாக இருக்கலாம், ரேஷன் கடை திறப்பாக இருக்கலாம், ஒவ்வொரு ஆண்டுக்கும் எம்எல்ஏ ஃபண்டுன்னு சொல்லக்கூடிய நிதி 3 கோடி ரூபாய் வருது. அதில் ஒரு 50 லட்சம் ரூபாய் ஜிஎஸ்டி பிடித்த போக கிடைக்கக்கூடிய 2.5 கோடி ரூபாய். கிட்டத்தட்ட கடந்த 5 ஆண்டுகள் மட்டுமல்ல, அதற்கு முந்தைய 5 ஆண்டுகளும் கிட்டத்தட்ட அப்படி பார்த்தீங்கன்னா வருடத்திற்கு 3 கோடி வீதம், அவர் 15-30 கோடி ரூபாய் அதற்கு ஏராளமான திட்டங்களை எல்லா பகுதிகளுக்கும் கொடுத்திருக்கிறார். ஸோ அந்த அடிப்படையில் தொகுதி மக்கள் மத்தியில் ராஜேஷ்குமாருக்கு ஒரு நல்ல பெயர் இருக்குது. அந்த நல்ல பெயர் மட்டுமே அவருடைய வெற்றிக்கு காரணமாக இருக்கா? 2 முறை ஜெயிச்சிருக்காருன்னா பாஜக இந்த தொகுதிக்குள் வெற்றி பெற்று விடக்கூடாது என்பதற்காக ஒரு ஓட் பேங்க் இருந்துட்டு இருக்கு. அதுதான் அவருக்கு தொடர் வெற்றிக்கும் ஒரு காரணமாக அமைந்திருக்கு. இதற்கு முன்பு கடந்த காலங்களில் இதே தொகுதியில் ஜான் ஜேக்கப் அவர்கள் 2 முறை வெற்றி பெற்ற போதும் சரி, இப்போ ராஜேஷ்குமார் தொடர்ச்சியாக 2 முறை வெற்றி பெற்ற போதும் சரி, பாஜக எதிர்ப்பு என்பதுதான் அந்த தொகுதிக்குள்ள மையப்புள்ளியாக இருக்கு. சரி, அந்த வகையில் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மக்கள் குரலுக்கு செவிசாய்க்கிற வகையில் பாஸ் மார்க் வாங்கியிருக்கிறார். தொகுதிக்குள் பரவலாக மக்களுக்கான விஷயங்களில் களமாடுகிறார். அடிக்கடி ஆட்சியர் அலுவலகத்திற்கு வருவது, அங்கே மக்கள் சார்ந்த குறைகளுக்கான கோரிக்கைகளை நிறைவேற்றுவது, மனுக்கள் கொடுப்பது உள்ளிட்ட விதங்களில் ராஜேஷ்குமார் ஆக்டிவாகவே இருந்துகிட்ருக்கார். அது ஒரு வகையில் என்றாலும் கூட தொகுதிக்குள்ளே இன்றைக்கி ராஜேஷ்குமாருக்கு ஏகப்பட்ட சிக்கல்களும் உருவாயிருக்கு. ரொம்ப முக்கியமாக தமிழக வெற்றி கழகம் கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா இந்த தொகுதிக்குள்ளே வலுவாக மீனவர்கள் வாக்கள் இருக்குது. நம்ம கிள்ளியூர் தொகுதி அப்படின்னு வகைப்படுத்தினாலே அந்த தொகுதிக்குள்ளே கணிசமான அளவுக்கு கிறிஸ்தவ நாடார்கள், இந்து நாடார்கள், மீனவர்கள், இது இந்த ஸ்ட்ரக்சரில் அந்த ஓட் பேங்க் மிக முக்கியமான 3 சமூகங்களாக இருக்குது. அதில் அந்த பகுதிகளில் ஒட்டுமொத்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் 6 தொகுதிகளிலேயே மீனவர் வாக்கள் அதிகமாக இருப்பது கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதிகள் தான். இந்த கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதியில் இப்போ அண்மை காலமாக தமிழக வெற்றி கழகம் ஓரளவிற்கு ஓட் பேங்கை மீனவ கிராமங்களில் வைத்திருக்கிறாங்க. இது ஒரு பெரும் சவாலாக ராஜேஷ்குமாருக்கு மாறுது. இருந்தாலும் அது ஒரு பெரிய அபாயத்தை அவருக்கு தருதானா? நிச்சயமாக இல்லை. அந்த அணி அங்கே முந்தி இருக்கிற காட்சிகளையும் நம்மளால் பார்க்க முடியுது. அதிமுக சார்பில் இங்கே யார் யார் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அந்த கூட்டணி தான் மர்மமாக இருக்குது. அதிமுக போட்டியிட போகிறதா? கூட்டணியில் பாஜகவுக்கு சீட் கொடுக்க போகிறார்களா? தமிழ் மாநில காங்கிரஸ் களம் காண போகிறதா? ஏன்னா ஏற்கனவே 2 முறை தமிழ் மாநில காங்கிரஸ் இங்கு வென்றிருக்கிறது. ஒருவேளை தமிழ் மாநில காங்கிரஸே இங்கு களம் காண்டது அப்படின்னா அந்த வாய்ப்பு யாருக்கு வழங்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த முறை தமாக சார்பில் அதுவும் ஒரு முன்னாள் எம்எல்ஏ பையனுக்கு தான் வாய்ப்பு வழங்கப்பட்டது. குமாரதாஸ் அவர்களுடைய மகன் ஜூடுதேவ் இருந்தார். அந்த ஜூடுதேவ் இப்பொழுது திமுகவில் இருக்கிறார். திமுகவில் அவர் நிர்வாகியாகவும் செயல்பட்டு வருகிறார். ஸோ அவர் என்டிஏ அலையன்ஸில் இல்லை, என்டிஏ கட்சிக்குள்ளேயும் இல்லை, கூட்டணிக்குள்ளேயும் இல்லை. அதே நேரத்தில் அவர் தமாகவிலிருந்தும் விலகிவிட்டார். ஸோ அவர்களுடைய இன்னொரு சாய்ஸாக இருப்பது தமிழ் மாநில காங்கிரஸ் போட்டியிட்டால் அந்த இடத்துல முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் உயிரிழந்த மரியாதைக்குரிய திரு ஜான் ஜேக்கப் அவர்களுடைய பையன், அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் நிதின் சைமன். அவர் ஒரு ஸ்கின் டாக்டராக இருக்கார்.
தோல் மருத்துவராக இருக்கிறார். அவருக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்படலாம். ஏன்னா 10 ஆண்டுகள் ஜான் ஜேக்கப் இந்த தொகுதிக்குள்ள வேலை செய்திருக்கிறார். அவருக்கு இயல்பாகவே தொகுதி மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பேரும் இருக்கு. ஸோ அதை பயன்படுத்தி அவருடைய மகனுக்கு இந்த வாய்ப்பை வழங்கலாம் அப்படின்னு தமாக முடிவு செய்திருப்பதா சொல்லப்படுது. இருந்தாலும் கடந்த முறை ஏற்பட்ட தோல்வியினால இந்த தொகுதியை விடாப்பிடியாக வாங்குவாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. அதிமுக இந்த தொகுதியில் களம் கண்டால் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, வினோத் டேனியல் வழக்கறிஞராக இருக்கிறார். ஒரு இளைஞரும் கூட, ஒரு 30 வயது கிட்ட நெருங்கக்கூடியவர் தான். இளைஞர் என்பதை தாண்டி கருங்கல் பேரூர் செயலாளராக இருக்கிறார். கருங்கல் பேரூராட்சி என்பது ஒரு பெரிய பேரூராட்சிகளில் ஒன்று. அந்த பதவியில் கிட்டத்தட்ட ஒரு 30 வயதுக்குள்ளேயே வந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் 3ஆம் தலைமுறை அதிமுக குடும்பம் அவருடைய குடும்பம். அவருடைய தாத்தாவுக்கு எம்ஜிஆர் அவர்களுடைய காலத்திலிருந்தே இந்த பகுதியில் கருங்கல் சுற்றுவட்டார பகுதிகளில் அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொடியை பிடித்து கடைக்கோடி கிராமம் வரை காலூன்ற செய்ததில் இந்த வழக்கறிஞர் வினோத் டேனியல் அவர்களுடைய தாத்தாவுக்கு மிகப்பெரிய பங்களிப்பு இருக்கு. இவருடைய அப்பாவும் இதே போன்று பேரூர் செயலாளராக இருந்தார், பல்வேறு பணிகளில் இருந்து வந்தார். ஸோ அந்த அடிப்படையில் ஒரு இளைஞருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டால் வினோத் டேனியலுக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கலாம். ஏன் வினோத் டேனியல் இந்த ரேஸில் வர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வினோத் டேனியலை பொறுத்தவரை தனியாக ஒரு என்ஜிஓவும் வைத்திருக்கிறார். தன்னுடைய தன்னார்வ தொண்டு நிறுவனத்தின் மூலமாக அந்த சுற்றுவட்டார பகுதி மக்களுக்கு ஏராளமான நலத்திட்டங்களும் வழங்கியிருக்கிறார், உதவிகளும் செய்திருக்கிறார். ஸோ அந்த அடிப்படையில் கட்சி கட்டமைப்பு பலம் என்பதை தாண்டி வினோத் டேனியலுக்கான அந்த என்ஜிஓ பணிகள் போன்றவையிலும் இதில் கை கொடுக்கும் அப்படின்னே பார்க்கலாம். அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு நபர், குமரி மேற்கு மாவட்டத்தினுடைய மகளிர் அணி செயலாளர் கிளாடிஸ் லில்லி. அவங்களும் இந்த தொகுதியை குறிவைக்கிறாங்க. யார் இந்த கிளாடிஸ் லில்லினா, கஸ்டம்ஸ் ஆஃபீஸராக கஸ்டம்ஸ் துறையில் வேலை பார்த்தவங்க, பிஆர்எஸ்ல அரசியலில் ஈடுபாடு கொண்டவங்க, காங்கிரஸ் கட்சி சார்பில் ஏற்கனவே ரொம்ப தீவிரமாக களம் கண்டவர், காங்கிரஸிலிருந்து அதிமுகவை நோக்கி வந்தவர். அண்மையில் நடைபெற்ற மகளிர் தின விழாவெல்லாம் கூட அவங்க சிறப்பாக கொண்டாடினாங்க. தொடர்ந்து செலவு செய்யக்கூடிய ஆற்றலும் கொண்டவர் கிளாடிஸ் லில்லி. ஸோ கிளாடிஸ் லில்லி அவர்களும் கிள்ளியூர் தொகுதி கிடைத்தால் களமாடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பாஜகவுக்கும் இந்த தொகுதிக்குள்ள ஒரு அடித்தளம் இருக்கிறது. ஏன்னா பாஜக கடந்த காலங்களில் சாந்தகுமார் உள்ளிட்ட பலரும் இங்கே போட்டியிட்ட தொகுதி. ஸோ பாஜக பொன் விஜயராகவன் போன்றவர்களாம் இப்போ அந்த பக்கம் இருக்கிறாங்க. ஸோ இங்கே தொகுதிக்குள்ள சற்றேறக்குறைய ஒரு 60,000த்துக்கும் அதிகமான மீனவர் வாக்கள் இருக்கு. ஸோ அங்கே பாஜகவை பொறுத்தவரை கட்சி அமைப்பு ரீதியாக செயல்படுவதில் மாநில மீனவர் அணி தலைவர் அப்படின்னு சொல்லக்கூடிய சீமா பாலு அவங்களோட ஊரும் இதுக்குள்ளே தான் வருது. அவங்களும் இந்த தொகுதியை குறிவைக்கிறாங்க. பொதுவாக குமரி மாவட்ட கடற்கரை கிராமங்களில் பாஜக எதிர்ப்பு இருக்கும். ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும், சீமா பாலுவை பொறுத்த வரைக்கும் அந்த கடற்கரை கிராமங்கள் இருக்கக்கூடிய மீனவர்கள் மத்தியில் பாஜகவை கொண்டு போகிறது, மீனவ கிராமங்களுக்குள்ள பாஜகவினுடைய கருத்துக்களை விதைக்கிறது, இது போன்ற பணிகளில் தொடர்ந்து தீவிரம் காட்டிட்டு இருக்காங்க. ஸோ அவர்கள் இந்த முறை கிள்ளியூர் தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட விரும்புகிறாங்க. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை வேட்பாளர் ராஜேஷ்குமார் தான் திமுக கூட்டணியில். ஏன்னா அவர் தான் காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவராகவும் இருக்கிறார். ஸோ அந்த அடிப்படையில் அவருக்கு தான் அதில் முன்னுரிமை. திமுக காங்கிரஸ் கூட்டணி உறவு சிக்கல் வந்தபோது கூட திமுகவுக்கு சாதகமாக இருந்தவர், பக்கபலமாக நின்றவர். ஸோ அந்த அடிப்படையில் அந்த கூட்டணியில் சிக்கல் இல்லை. அதிமுக பாஜக தமாக கூட்டணியில் தமாகவும் இந்த தொகுதியை விரும்புகிறாங்க, பாஜகவும் விரும்புகிறாங்க, அதிமுகவும் இந்த தொகுதியில் விரும்பினால் போட்டியிட்டால் இவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தோம். இந்த தொகுதியில் இப்போதைக்கு ஸ்டார் வேட்பாளராக கவனம் குவிக்கிறவர் ஹிம்லர், நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர். ரொம்ப தீவிரமாக களப்பணி செய்கிறார். ஒரு பக்கம் சோசியல் மீடியா வழியான பிரச்சாரமாக இருக்கலாம், இன்னொரு பக்கத்தில் வீடு வீடாக போய் திண்ணை பிரச்சாரங்கள் செய்கிறதா இருக்கலாம், பரப்புரைகள் மேற்கொள்வதாக இருக்கலாம். அதனால ஹிம்லர் கவனிக்கக்கூடிய அளவிற்கான தேர்தல் பணிகளை செய்து வருகிறார். நம்முடைய பலகட்ட சோதனையில் தொகுதிக்குள்ளே நம்ம எடுத்த சர்வேயினுடைய அடிப்படையில் முதல் கட்ட சோதனையில் இந்த தொகுதிக்குள் வழக்கம் போலவே காங்கிரஸ் கட்சி ராஜேஷ்குமார் முன்னிலை வைக்கிறார். போன முறையோடு ஒப்பிடுகிற பொழுது கொஞ்சம் கம்மியான மார்ஜின் நோக்கி தான் ராஜேஷ்குமார் முன்னிலையில் இருக்கிறார். அதற்கு காரணம் கடற்கரை கிராமங்களில் காலூன்றி இருக்கக்கூடிய தாவேகா, மீனவ சமூகத்தைச் சேர்ந்தவர்களே பாஜகவுக்கு களப்பணியாற்றுவது, நாம் தமிழர் கட்சியினுடைய கிம்னர் போன்ற இளைஞர்கள் பிரச்சார வழியாக மக்களை ஈர்ப்பது போன்றவை பெரும் சவாலாக அமையலாம். மற்றபடி ராஜேஷ்குமார் அவர்கள் தான் தொடர்ந்து முன்னிலை வைக்கிறார் என்பதுதான் இன்றைய கள நிலவரமாக இருக்கிறது. மீண்டும் நாளை இன்னொரு அரசியல் அப்டேட்டோடு இன்னொரு தொகுதியோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.